என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, சங்கீதத்தின் புத்தகத்தில் 119வது அதிகாரத்தில் 51வது வசனத்தில், அகந்தைக்காரர் என்னை மிகவும் பரியாசம் பண்ணியும் நான் உமது வேதத்தை விட்டு விலகினதில்லை. சங்கீதக்காரன் இடத்தில் சொல்லுகிற அந்த காரியத்தை சற்று கவனித்து பாருங்கள். அகந்தைக்காரர் என்னை பரியாசம் பண்ணுகிறார்கள், ஆனாலும் நான் உம்முடைய வேதத்தை விட்டு விலகினது இல்லை என்று சொல்லுகிறார். அகந்தக்காரர் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? என்ன கர்த்தரை ரொம்ப சார்ந்திருந்த, கர்த்தர் எனக்கு இதை செய்வார், எனக்கு இதில் மாற்றத்தை தருவார் அப்படிலாம் சொன்னேன், ஆனால் இன்றைக்கி உன் நிலைமையை பற்றியா என்று சொல்லி பரியாசம் செய்வாங்க. நீங்கள் கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது பல பேர் உங்களை பரியாசம் செய்வாங்க. காத்திருக்காதவர்கள், தன்னிச்சையாக செயல்பட்டவங்களாம் பல காரியத்தை உடனுக்குடன் சாதித்திருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? பார்த்தியா, கர்த்தருக்கு காத்திருந்து என்ன பிரயோஜனம், நீ அப்படியே தான் இருக்கிற, ஆனால் நாங்கள் பாரு எந்த லெவலுக்கு வந்துட்டோம் பார் அப்படின்னு சொல்லி உங்களை பரியாசம் பண்ணுவாங்க. உடனே உங்களுக்குள்ளே ஒரு தடுமாற்றம் கூட ஏற்படலாம். ஐயோ, அவங்க சொல்கிறது சரிதான் போல இருக்கே, நாம் கூட அப்படி போயிருக்கலாமே, காத்திருக்கிறேன், கர்த்தருக்காக பொறுமையாக இருக்கிறேன், கர்த்தர் எனக்கு அதை செய்வார், கர்த்தருடைய நேரத்துக்காக பொறுமையாக இருப்போம்னு சொல்லி நம்ம காத்திருந்தது தப்போ அப்படின்னு சொல்கிற ஒரு நிலைமை உங்களுக்குள்ளே ஏற்படலாம். அப்படிப்பட்ட சிந்தையை உங்களுக்குள் உலகமானது விதைக்க போராடி கொண்டிருக்கும். ஆனால் இந்த இடத்தில் சங்கீதக்காரன் எவ்வளவு அருமையாய் சொல்லுகிறார் பாருங்கள். அகந்தைக்காரர் என்னை பரியாசம் பண்ணுகிறார்கள், ஆனாலும் நான் உம்முடைய வேதத்தை விட்டு நான் என்ன பண்ணல, விலகி போகவே இல்லை. அப்படி வார்த்தையை விட்டு நான் விலகி போகவே இல்லை, தொடர்ந்து அந்த வார்த்தையை நான் கை கொள்ளுகிறேன் என்று சொல்லுகிறார் பாருங்கள். அருமையான மகனே, அருமையான மகளே, இன்றைக்கு கர்த்தருக்கு காத்திருக்கிற அந்த நேரத்தை அகந்தைக்காரர்கள் உன்னை பார்த்து பரியாசம் செய்து கொண்டிருக்கலாம். அதனால் கர்த்தருடைய வார்த்தை விட்டு விலகி போய்விடாதே. அது எந்த வகையிலும் உனக்குள் தடுமாற்றத்தை ஏற்படுத்தக்கூடாது. இன்னும் அதிகமாய் கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் உறுதியாய் பிடித்து கொண்டு இன்னும் உத்தமமாய் கர்த்தரை தொடர்ந்து பின்பற்றி போய்கொண்டே இருங்கள். ஏனென்றால் கர்த்தர் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே ஆச்சரியமான காரியங்களை செய்து உங்கள் வாழ்க்கையிலே தன் மகிமையை வெளிப்படுத்த ஆரம்பிப்பார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.